அன்பர்களே, எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் குரோதி வருஷம் வைகாசி மாதத்தின் மிதுன ராசியின் சுபபலன்களை காண்போம். மனித நேயம் உடையவர்கள் நீங்கள் தான். பயம் இருக்கும், அதனால் செயல்பட தொடங்கிவிட்டால் அதை முடித்துவிட்டு தான் மறு வேலைக்கு செல்பவர்கள். இலக்க சிந்தனை கொண்டவர்கள் காட்டு ராசியாகவும் உபய ராசியாகவும் ஆண் ராசியாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தானே. எதை செய்தாலும் அதில் அவரது தனித்தன்மையை வெளிப்படும் எளிதில் கிரகித்துக் கொள்வீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாணல் போல் செயல்படுவதால் எதையும் எங்கும் எப்போதும் திறமையுடன் சமாளித்து காரியத்தை செயல்படுத்தி விடுவீர்கள். கல்வியிலும் தேர்ச்சி பெற்று அறிவாற்றலும் உடையவர்கள் நீங்கள் தானுங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படுபவர்கள், வியாபார தன்மையும் பெறுபவர்கள். அதாவது எதிலும் தனக்கென்ன லாபம் என்று செயல்படும் ஆற்றல் மிக்கவர் நீங்கள் தானே. சிறந்த எழுத்தாளர்களாகவும் பேச்சாற்றல் உடையவர்களாகவும் கவிஞர் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் சோதனைகளை சாதனை படிக்கும் திறமச்சாலியாகவும் ஆன்மீக சிந்தனையை உடையவர்களாகவும் தெய்வ வழிபாடு செய்பவர்களாகவும் இருப்பது நீங்கள் தானே. அதனால் உடல் விடுபட்டு விடுவர். இளமையில் சோதனைகள் கடந்து வருபவர்களே. பிரயாணம் செய்யும் ஆர்வமுள்ளவர்களும் நீங்கள் தானுங்க. சிறந்த நிர்வாகி, எதையும் அழகுடன் செய்து பார்ப்பவர்களும் நீங்கள் தாங்க. அழகை ஆதரிக்கும் பண்பாளர்களும் யாரையும் எளிதில் நண்பர்களாகிக் கொண்டு விடுபவர்களும் நீங்கள் தான். எதையும் வெற்றியுடன் செயலாற்றும் செயல் வீரர்களாகவும் அமைவது நீங்கள் தான். மேசராசி அன்பர்களே, இப்போது ஸ்ரீ குரோதி வருஷம் வைகாசி மாதத்தின் சுப பலன்களை காண்போம். மிதுன ராசி அன்பர்களே, எல்லா சுபங்களும் நடக்கும். நேயர்கள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் ஓங்கும். எல்லா முயற்சிகளிலும் காரியங்களிலும் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. திருமணம் மகிழ்ச்சி தரும். குழந்தை பேறு உண்டாகும். பூமி, வீடு, பயிர் இவற்றால் அதிக தன லாபம் ஏற்படும். ஆயுள் விருத்தி உண்டாகும். வெளிநாட்டு பயணம் வாணிபத்தால் லாபம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பங்குச்சரங்களுடன் சுகமும், அதனால் பல வகையான நன்மைகளும் ஏற்படும். எல்லா வகையான சுக வஸ்துக்களும் கிட்டும். கால்நடை செல்வங்கள் பெருகும்.
புதிய நண்பர்கள் ஏற்படுவார்கள். அவர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிட்டும். நன்மைகள் உண்டாகும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். கல்வி மேன்மை தரும். உயர்கல்வியிலும் யோகம் உண்டு. வெளிநாடு சென்று வெளிநாட்டு கல்வி பயிலும் அமைப்பும் உண்டு. அதனால் லாபமும் உண்டு. பணவரத்தால் மிகவும் உபயோகம் நினைத்தபடியே நடந்தேறும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். நாம் எல்லோரும் எல்லாமுள்ள இறைவன் திருவருளால் எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. மிதுனராசி அன்பர்களே, குரு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கடலை மாலையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். குரு உருளால் குறிப்பு: நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம் மற்றும் 27வது நட்சத்திரம் நடைபெறும் காலங்களில் உங்களுக்கு சுப பலன்கள் உண்டாகும். சுபம். கண்ணே.